ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம். ஏபிசி ஆகியோர் முறையே 40, 60 மற்றும் 80 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும். அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் வேலை முடிப்பதற்கு 11 நாட்கள் மற்றும் 8 நாட்களுக்கு முன்பு வெளியேறினால் வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷினு. இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். திறன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேலை பை நாட்கள். அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வேலையாளோட திறன். இப்போ ஏவோட திறன் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, வேலை மதிப்பு வந்து 1. ஸோ 1 நாட்கள் போட்டுக்கிறோம். 1/40. ஸோ நாட்கள் அப்படியே தலைகளாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட திறன் கிடைக்கும். ஏவோட திறன் 1/40, பியோட திறன் 1/60, சியோட திறன் 1/80. இப்போ வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எக்ஸ் நாட்களில் முடியும் அப்படின்னு நம்மளே எடுத்துக்குவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து 11 நாட்களுக்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க. அப்போ மொத்த நாட்கள் எக்ஸிலிருந்து அவங்க வேலை பார்த்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 கழிச்சுக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 11. பி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 8. ஏன்னா 8 டேஸுக்கு முன்னாடியே அவங்க வெளியேறிட்டாங்க. சி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக எக்ஸ்னால வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்த வேலையை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த வேலை கிடச்சிரும். அப்போ இது வந்து ஏ பார்த்த வேலை, அதாவது ஏவோட திறனையும் ஏ செய்த நாட்களையும் நம்ம பெருக்கியிருக்கோம். 1/40 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 11. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியோட திறனையும் பியோட நாட்களையும் 1/60 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. இப்போ சி 1/80 இன்ட்டு எக்ஸ். இதெல்லாம் வேலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த வேலையோட மதிப்பு வேல்யூ 1. ஸோ மொத்த வேல்யூக்கு 1ன்னு நம்ம கொடுத்துட்றோம். எல்சிஎம் இங்கே 1/40, 1/60, 1/18 இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த 40, 60, 80க்கு எல்சிஎம் எடுத்தால் 240. நம்ம த்ரூ அவுட் 240 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 11 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 240 வருது. இப்போ அந்த 6ஐயும் இந்த 4ஐயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13x ஈக்குவல் டு 338 வரும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 338 13ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 26 அப்படின்னு வருது. ஸோ இந்த கணக்குக்கு விட என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த நாட்கள் வந்து 26. தேங்க்யூ.